அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா செவ்வாயோடைய தொழில் வந்து நிலம், வீடு, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், இராணுவம், மிலிட்ரி, இந்த மாதிரி கிரகம் சார்ந்த தொழில் அது எந்த பாவத்தில் இருக்குது, எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். 10ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னா புதன் உடைய காரகத்துடைய தொழிலை நம்ம ஜீவனத்துக்கு எடுத்துக்கலாம். புதனுடைய தொழில் அப்படின்னா எழுத்து, ஆடிட்டிங், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, பத்திரம், பேச்சால் பணம் சம்பாதிக்கிறது, ஆன்மீகத்தால் சம்பாதிக்கிறது, ஜோதிடத்தால் பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாமே சிறப்பான பலனை கொடுக்கும். இதே 10ல் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10ல் குரு இருந்தால் கல்வி நிறுவனங்களில் வேலை, வாத்தியார் வேலை, பேங்கில் வேலை, ட்ரஸ்டரியில் வேலை, இது மாதிரி பணம் புழங்கக்கூடிய சம்மந்தப்பட்ட தொழிலாக அமையும். இதே 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரனுடைய காரகத்தை நம்ம எடுத்து செய்யலாம். வீடு கட்டுறது, சிவில் இன்ஜினியருக்கு படிக்கிறது, கலை அழகு பொருள் சார்ந்த விஷயங்களில் விற்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா இரும்பு தொழில், நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலை எதை வேணுமாலும் எடுத்து செய்யலாம். அது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கட்டட பொருட்கள், இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும்.